திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட்டி. இந்த ஆப்போட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ராஜிஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்த்தியான கோதுமை போலி தான் பார்க்க போகிறோம். அதுவும் 2 விதமாக எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. நம்ம பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம கடலப்பருப்பு வேக வச்சுக்க போகிறோம். இப்போ இது வந்து 1 கிளாஸ் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து கடலப்பருப்பு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். கடலப்பருப்பு முழுகிற அளவுக்கு ஊற்றியாச்சு. வெயிட் போட்டு மூடி வச்சுக்கலாம். குக்கரை வந்து இப்போ மூடி வச்சாச்சு. நம்ம இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சு ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து 1 கிலோ மாவு எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூடவே இருக்கும். இது 1/4 கிலோவில் மாவு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இதில் வந்து என்ன சேர்க்க போகிறோம்னா உப்பு, தேவையான அளவு உப்பு, சால்ட்டு சேர்த்துக்கிறோம். கலருக்காக ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். இப்போ வந்து இதை நம்ம வந்து சப்பாத்தி பதத்தை விட கொஞ்சம் தளர்ச்சியாக பிசையணும். மாவு பிசையும் போது இது வந்து நம்ம கோதுமை மாவில் செய்கிறோம். அதில் வந்து போலி வந்து மைதா மாவில் தான் செய்வாங்க. நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நம்ம கோதுமை மாவில் செய்கிறோம். இப்படி வந்து நல்லா இப்படி நம்ம மாவு வந்து அழுத்தி கொடுத்து பிசைஞ்சிக்கணும். இப்போ வந்து கையில் இந்த மாதிரி ஒட்டுற அளவுக்கு நம்ம பிசையணும் மாவு. சப்பாத்திக்கு நம்ம கையில் ஒட்டாத மாதிரி நம்ம மாவு கட்டியாக பிசைவோம். இதுதான் வந்து இதுக்கு வந்து பதம். இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கிறோம். இப்போ வந்து இதில் மேலே வந்து எண்ணெய் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கிறோம். வந்து நல்லா இதை வந்து பிசைஞ்சு வச்சிடுவோம். எண்ணெய் வந்து இதில் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மாவு வந்து காயாமல் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஊறி வரும். அதுதான் மேலே வந்து எண்ணெய் தடவி வைக்கிறது. மாவு பார்த்தீங்கன்னா இப்படி அழுத்தினா நல்லா, இப்போ அழுத்தி பார்த்தோன்னாக்கா நல்லா பசு பசுன்னு வரணும். இப்போ இதை வந்து ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிறோம். 1/4 மணி நேரம்ன்றதை ஒரு 1/2 மணி நேரம் கூட நல்லா ஊறலாம். அதுக்குள்ளே நம்ம பூரணம் எப்படி செய்யறது ரெடி பண்ணிடலாம். கடலப்பருப்பு நல்லா வேக வச்சுருந்தோம், குக்கரில் வச்சுருந்தோம். நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்படி எடுத்து இப்படி பண்ணால் நல்லா மசியணும். இந்த மாதிரி நல்லா அமுங்குது பாருங்கள் கடலப்பருப்பு. இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ இதை வந்து நல்லா மசிச்சுக்கிறோம். இல்லை மிக்சியில் போட்டாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கரண்டி இலை கூட மசிச்சிக்கலாம், இல்லை மத்து இருந்தாலும் மசிச்சிக்கலாம். இப்போ வந்து அதுக்கு வந்து 1 டம்ளர் வந்து கடலப்பருப்பு எடுத்தோம். நம்ம 1 டம்ளர் வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். பொடிச்ச வெல்லம் நசுக்கி வச்சுருக்கேன்.
அதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி பாகுலாம் காய்ச்ச வேணாம், ரவுண்டு அப்படியே அந்த வெல்லம் கரைஞ்சா போதும். மண் தூசி ஏதாவது இருக்கும், அதுக்காக தான். வந்து கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கிறோம், ரொம்ப வேண்டாம், கொஞ்சமா வந்து பற்ற வச்சு நம்ம பாகுக்கு வரை காய்ச்ச போறது இல்லை, வெல்லத்தை மட்டும் கரைக்க போறோம். வந்து வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம இதை இறக்கிக்கிட்டு வேற பாத்திரத்துக்கு அந்த வெல்லத்தை வடிகட்டிக்கிறோம். பாருங்க எவ்வளோ மண் இருக்கு பாருங்க இதுல வெள்ளத்துல. அதனாலதான் நம்ம இதை இப்படி வடிகட்டி சேர்க்கிறோம். அப்படி இல்லைனாக்கா இந்த மண் பூரா அதுல இருக்கும். நல்ல வெள்ளமா இருந்தாக்கா, சுத்தமான வெள்ளமா இருந்தா நீங்க அப்படியே கூட சேர்த்துக்கலாம். வந்து இதுல வந்து நம்ம இந்த மசிச்சு வச்சிருக்கோம் பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நைய மசிச்சுக்கணும். மசிச்சு வச்சதை எடுத்து கடலைப்பருப்பு எடுத்து போடணும். வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெள்ளத்தில் கடலைப்பருப்பு வேக வச்ச கடலைப்பருப்பை போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுருக்குறோம். வந்து இப்போ தான் தண்ணியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நம்ம கிண்டினாலே வந்து உங்களுக்கு அப்படியே கட்டியாகிடும். இதில் வந்து இப்போ நம்ம ஒரு ஏலக்காவை வந்து, நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தால் போட்டுக்குங்க, நான் வந்து நசுக்கி தான் போடுறேன். அளவுக்கு கிண்டியாச்சு. இதில் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக எந்த ஒரு இனிப்பாக இருந்தாலும் ஒரு பிஞ்சு சால்ட்டு போடணும். அதுக்காக ஒரு பிஞ்சு போட்டுக்கிறோம். அதிகமாக போட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி டேஸ்ட்டு மாறிடும். லைட்டாக ஒரு பிஞ்சு அளவு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கிறோம். இந்த ஸ்டேஜில் தேங்காய் போட்டு அப்படியே இறக்கிக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இப்போ வந்து அதை நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் நம்ம இதில் வந்து வதக்கி சேர்க்கணுன்ட்டு தேவை கிடையாது. ஏன்னா நம்ம வந்து போலி நம்ம வந்து எண்ணெயில் தான் போட்டு எடுக்க போகிறோம் தோசைக்கல்லில். அதனால் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஆறினோடனே நமக்கு இது வந்து கட்டியாகிடும். ரொம்பவும் நம்ம கட்டியாக இறக்கணுன்னாக்கா ஆறினோடனே இன்னும் ரொம்ப நல்லா கட்டியாகின மாதிரி ஆகிடும். நம்ம போலியில் வச்சு தேய்க்க முடியாது. இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜில் எப்படி இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும், ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம மாவு எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம மாவு எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ஊற்றி மேலே வச்ச எண்ணெய் பூரா அழகாக சைடில் வந்திருக்கு. இப்போ இப்படி வந்து மாவு வந்து இப்படி எடுத்திங்கன்னா இப்படி வரணும். இப்படி வந்தால் தான் நம்ம போலி வந்து கையாலே நல்லா ப்ரெஸ் பண்ணாக்கா நல்லா சூப்பராக வரும் போலி. இப்படி வரணும். இப்படி இழுத்தாக்கா இப்படி வரணும் லூஸாக மாவு. இதுதான் வந்து மாவு பதம் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம உருண்டைகளாக இதை வந்து பிடிச்சி வச்சிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா 2 திம்பு கோதுமை மாவும் உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டாச்சு. கடலப்பருப்பு பூரணத்தையும் நம்ம உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வாழை இலையில தான் தட்டுலாம், இல்லைன்னா பட்டர் பேப்பர் இருந்தால் தட்டிக்கலாம். எதுவுமே இல்லைன்னாக்கா நம்ம வந்து இந்த எண்ணெய் கவர், நம்ம எல்லாருமே எண்ணெய் வாங்குவோம். அதனால் வந்து எண்ணெய் கவர் எடுத்து வச்சுக்கோங்க. அதை அப்படியே அழகாக ஓரங்களை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் வச்சு நம்ம இப்படி தட்டிக்கலாம். இப்போ வந்து நல்லா இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டோம். இப்போ அடுப்பில் பார்த்தீங்கன்னாக்கா தோசைக்கல் போட்டிருக்கோம். ரெடியாக வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம். ஒரு சிலருக்கு நெய் ஊற்றி செஞ்சால் பிடிக்கும். நாங்கள் வந்து இன்றைக்கி எண்ணெய் ஊற்றி தான் செய்கிறோம். எங்களுக்கு வந்து நெய்யோட இது பிடிக்கல. அப்படியே இதை எடுத்து இப்படி போட்டுக்கிறோம். இப்படி போட்டுட்டு அப்படியே இப்படி லைட்டாக அப்படி எடுத்திங்கனாக்கா நல்லா வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரு உடனே திருப்பக்கூடாது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து நல்லாவே ஆனில் வச்சே நம்ம செய்யலாம். இது நம்ம சப்பாத்தி போடுற மாதிரியே தான். அப்படியே சப்பாத்தி போடுற மாதிரி சுற்றி எடுத்து போட்டுக்க வேண்டியதான். எப்படி நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா நல்லா புஷ்ஷுன்னு வரும். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கிறோம். உப்பி வருது பாருங்க. நல்லா எந்த அளவுக்கு நம்ம மாவு சாஃப்டாக பிசைஞ்சு ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு போலி வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஒரு 2 தடவை திருப்பி நம்ம போட்டு இப்படி பண்ணோம்னாக்கா நல்லா உள்ளெல்லாம் வெந்து வரும். நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம இது வந்து ஒரு டைப்பில் செஞ்சோம். இப்போ இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நம்ம எப்பவும் போல தான் இதே மாதிரியே மாவை தட்டிட்டு உருண்டையை நல்லா நடுவில் வச்சுட்டு இப்போ அப்படி எடுத்து இப்படி போடும்போதே இதே மாதிரியே தான் இப்படி போட்டுட்டு நம்ம முதல்ல வந்து இந்த மாவை வந்து நம்ம இது பண்ணலை, வெளியில் எடுக்கலை, அப்படியே அதில் மடக்கி வச்சு செஞ்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே வர்ற இந்த எக்ஸ்ட்ரா மாவை வந்து நம்ம இப்படி எடுத்துடலாம். கில்லு பாருங்க, இவ்வளோ மாவு இதில் வந்து மேலேருந்து நம்ம கில்லி எடுத்து வச்சுட்டு இதை அப்படியே தட்டிக்கலாம். இப்படியும் செய்யலாம். அப்படியேவும் எல்லா மாவையும் மேலே மடக்கி வச்சியும் செய்யலாம், இதை எடுத்துட்டும் செய்யலாம். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பூரணம் நிறைய இருக்கும். இந்த மேல் மாவு வந்து ரொம்ப நிறைய இல்லாத மாதிரி அதிகமாக பூரணம் தான் நல்லா நிறைய இருக்கும். அப்படி வரும். அதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாமே மற்றபடி எல்லாமே ஒரே மெத்தட் தான். இப்படி நம்ம கையில் எடுத்தும் இப்படி போடலாம்.
இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இதே போலவே நம்ம எல்லா மாவையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கிறோம். எண்ணெய் வந்து நம்ம நிறைய தேவைப்படாது, ஏன்னா நம்ம நிறையாவே எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிருக்கோம். கையில் வேற தொட்டுக்கிட்டோம் நம்ம எண்ணெயை ஊற்றி போடுறோம். அதனால எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றினாலே போதும். இது நெய் போட்டு செஞ்சிங்கனாலும் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதனால நாங்கள் எண்ணெய் ஊற்றியே செய்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு தடவை நம்ம வந்து மாவு வந்து எடுக்காமல், மேல் மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர்ற மாவை எடுக்காமல் போட்ட போலி. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாவு கொஞ்சம் மேலே இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாவு இப்படி வர்ற மாதிரி இருக்கும். அதே இப்போ இது வந்து 2வது போட்ட போலி. இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி எடுத்தோம்னாக்கா ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து பூரணம் தான் இருக்கும், மாவு நிறையா இருக்காது. இப்படி இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் மாவு. இதுதான் வித்தியாசம். எந்த டைப்பில் வேணாலும் நீங்கள் போட்டுக்குங்க. தேங்க்யூ. மேலும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.